Dear aspirants, welcome to the channel. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டின் முதல் கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு சேவையான பாரத் டாக்ஸியை தொடங்கி வைத்தார். இது குறித்து அவர் பேசும்போது, பாரத் டாக்ஸி சேவை முதற்கட்டமாக டெல்லி மற்றும் குஜராத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். குறிப்பாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும், துவாரகா முதல் காமாக்யா வரையிலும் நாடு முழுவதும் பாரத் டாக்ஸி விரிவுபடுத்தப்படும். பாரத் டாக்ஸியுடன் இணைந்துள்ள ஓட்டுநர்களுடன் லாபம் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றார். நாட்டின் வாகன அழைப்பு சேவை சந்தையில் தற்போது ஊபர், ஓலா மற்றும் ராபிடோ போன்ற ஒரு சில நிறுவனங்களே ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. இவற்றுக்கு மாறாக மத்திய அரசு பாரத் டாக்ஸி சேவையை தொடங்கியுள்ளது. இந்த தளத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் கார்கள், 3 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களை முன்பதிவு செய்து கொள்ளலாம். 2002ஆம் ஆண்டின் பல மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு ஜூன் 6, 2025 அன்று நிறுவப்பட்ட பாரத் டாக்ஸி பூஜ்ஜிய கமிஷன் மற்றும் சார்ஜ் கட்டணம் இல்லாத தேவை அடிப்படையில் அதிக கட்டணம் அல்லது விலை மாதிரியில் இயங்குகிறது. 8 முன்னணி கூட்டுறவு அமைப்புகள் ஆதரவுடன் டிசம்பர் 2ஆம் தேதி டெல்லி மற்றும் குஜராத்தில் சோதனை அடிப்படையில் பாரத் டாக்ஸி சேவை தொடங்கப்பட்டது. பாரத் டாக்ஸி உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய கூட்டுறவு அடிப்படையிலான வாகன அழைப்பு தளமாகவும் உலகின் மிகப்பெரிய ஓட்டுநர்களுக்கு சொந்தமான நகர்வு தளமாகவும் உருவெடுத்துள்ளதாக கூட்டுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சோதனை முறையில் தொடங்கப்பட்டதிலிருந்து 3 லட்சத்துக்கும் அதிகமான ஓட்டுநர்கள் இத்தளத்தில் இணைந்துள்ளனர். 1 லட்சத்துக்கும் அதிகமான பயனர்கள் பதிவு செய்துள்ளனர். மேலும் டெல்லி மற்றும் குஜராத்தில் நாளொன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்ட பயணங்கள் நிறைவு செய்யப்படுகின்றன. இத்தளம் ஓட்டுநர்களை சாரதிகள் என்று அழைப்பதோடு அவர்களுக்கு சுகாதார காப்பீடு, விபத்து காப்பீடு, ஓய்வூதிய சேமிப்பு மற்றும் பிரத்யேக ஆதரவு அமைப்பு மூலம் சமூக பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கிறது. இதற்கான ஆதரவு மையங்கள் டெல்லியில் 7 இடங்களில் இயங்கி வருகின்றன. இந்தியாவும் 6 மத்திய கிழக்கு நாடுகளின் கூட்டமைப்பான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான விதிமுறைகளில் கையெழுத்திட்டன. இந்த நாளில் இந்த விதிமுறைகள் முன்மொழியப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்தின் நோக்கம் மற்றும் வழிமுறைகளை வரையறுக்கின்றன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இந்த கையெழுத்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்க உதவும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத், ஓமன் மற்றும் பஹ்ரைன் ஆகிய 6 நாடுகள் இந்த கவுன்சிலில் உறுப்பினர்களாக உள்ளன. இந்தியா ஏற்கனவே மே 2022 ஐக்கிய அரபு அமீரகத்துடன் வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்தியுள்ளது. மேலும் டிசம்பர் 18, 2025 அன்று ஓமனுடன் விரிவான பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் குடைகளுக்கான குறைந்தபட்ச இறக்குமதி விலையை 100 ரூபாய் என மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் 100 ரூபாய்க்கு குறைவான மலிவு விலை குடைகளை இனி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியாது. இது தொடர்பாக வெளிநாட்டு வர்த்தக பொது இயக்குநரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விற்பனைக்கு தயாரான குடைகளுக்கான இறக்குமதி கொள்கையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை கட்டுப்பாடற்ற பிரிவில் இருந்த குடைகள் இனி கட்டுப்படுத்தப்பட்ட பிரிவின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன. இருப்பினும் ஒரு குடையின் மதிப்பு 100 ரூபாய் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அவற்றை தடையின்றி இறக்குமதி செய்யலாம் என கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.